எப்பயும் உண்மை நான் தான் 2:30 மணிக்கு வருவேன். எனக்கு முன்னதான் ஐயா எங்க வீட்டுல பொண்ணு ஆசைப்பட்டாங்க. என்ன ஆசைப்பட்டாங்க? சாப்பிடுறது என்ன வாங்க, குழம்பு என்ன வாங்கி ஆசைப்பட்டாங்க. ஐயா நேரா போகணுங்க. போக்குறீங்க கமனட்டி அதான் நேரா போக்குறீங்க போறீங்க. பேக்கரிக்கு நேரா போடுங்க ஐயா. ஐயா பாடிசா ஒரு 1/2 கிலோ வாங்கணுங்க. பாடிசா 1/2 கிலோ வாங்கணுங்க. வாயிலேவியும் ஒரு பொட்டை பண்ணி அவன் சொல்லுங்க பொட்டை அவன் அடியா பொட்டை அவனுக்கு பட்டிக்க அது வாங்கணுங்க. அப்புறம் லவடா லட்டு 1 கிலோ. லவடா லட்டுடா டேய். லவடா லட்டு போட்டுனே இருப்பேன். இது வாங்கிடுங்க. நேரா போனுங்க. பூ கடிக்கு ஐயா. பூ கடிக்கு போனேன். கரமாந்திர மொய ஒரு மொய வாங்கி கனகாபுரம்டா டேய். அதுவா? அப்புறம் பய கடிக்கு போனுங்க. பய கடிக்கு போனேன். பயம் ஆய் புழு சூத்துக்கொடி எல்லாம் வாயா பயம் அப்படி சாப்பிட்டு போடிடா. அத பயம் ஆய் புழு டேய் வாயில வராது. வாய் இதெல்லாம் வாங்கிடுங்க. நேரா பியூட்டி பார்லருக்கு போனுங்க. டேய் டேய் பியூட்டி பார்லர்டா. அங்கதான் போனுங்க. ஐயா மூஞ்சிக்கு எண்ணெய் வாங்கினே, தலைக்கு பவுடர் வாங்கினே, பொட்டாட்டிக்கு வாங்கி. மூஞ்சிக்கு எண்ணெய் வாங்கினாரா, தலைக்கு பவுடர் வாங்கினாரா? கேட்டுங்க ஆம்பளைங்களா. பொண்டாட்டி வாங்கி கொடுப்பீங்க. இது வாங்கினே ஐயா. கம்முனட்டி. தலைக்கு எண்ணெய், மூஞ்சிக்கு பவுடர். நான் அத சொன்னா. டேய் இது வாங்கிடுங்க ஐயா. நேரா இதுக்கு போனுங்க மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்டுக்கு. ஒரு ஆயா ஒண்ணு உக்காச்சிங்க. அம்மா எப்படிமா கீரைன்னு கேட்டேன். எப்படிமா கீரைன்னு நான் கீரை கேட்டேங்க. அதுவா நான் நல்லா தான் பாக்கிறேன் அப்படிங்க. கீரைனுடைய ரேட் என்னமான்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. நீ எப்படிமா கீரைனா அது நல்லா இருக்கிற அது போட்டீங்க. நீ என்னமா சிரிக்கிறியான்னு கேட்டேன். நான் எங்கப்பா சிரிக்கிறேன், வியாபாரம் வேலை வயிற்றுச்சல் இருக்கிறேன் பாத்துங்க. அது போட்டுங்க. அம்மா இது எப்படிமா உருளைன்னு கேட்டேன். இப்படின்னா உருளை அப்படின்னா உருளை என்ன ரேட்டுமான்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. எப்படிமா உருளைனா அது ரோட்ல தான் உருளை சொல்லி இருக்கும். இதெல்லாம் வாங்கி போன்ற டைம் ஆகி போச்சுங்க. இதெல்லாம் வாங்கிட்டு முண்டாட்டி கிட்ட குத்துறதுக்கு டைம் ஆகி போச்சு. ஏன்டா கால தவறா அவ்வளவு கேள்வி கேட்டேன். கேள்வி போய் சொல்லுங்க. நீ கேள்வி கேட்டா நான் போய் சொல்லுன்ற கேள்றா. ஐயா ட்ரெயின் வரும்போது ஏன் கேட் போடுறாங்க தெரியுமா? ட்ரெயின் வரும்போது ஏன் கேட் போடுறாங்க நினைக்கிறேன். ட்ரெயின் வரும்போது ஏன் கேட்டு போறாங்கன்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்க கூடாது. யாரோ ஒருத்தர் அந்த ரயில்வே தண்டவாளத்தை கிராஸ் கண்டுபிடிச்சாரா விஞ்ஞானியா? தெரியாதா? அதுல போறாங்க. வேற எதுக்கு போறாங்க? தெரியுமா தெரியாதா? போட்டா சொல்லுங்க. கமலட்டி வேற எதுக்கு போடுவாங்க? அவன் கேளு. சரிடா தெரியல. அது இல்ல. அப்போ ஐயா ட்ரெயின் வரும்போது ஏன் தெரியுமா கேட் போடுறாங்க? அப்படி கேட் போடல ட்ரெயின் தார் ரோட்டு மேல போடும். சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.